Hi friends, welcome to Shaikanish Media. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா வீட்ல இருந்தே பெண்கள் வந்து பண்ணக்கூடிய business ஐடியாவை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம சேனல்ல. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் பார்க்க போறோம்னா ஏற்கனவே நம்மளோட சேனல்ல வந்து பேக்கிங் ஒர்க் வீடியோஸ்லாம் வந்து நம்ம நிறையவே போட்டிருக்கோம். மசாலா அட்டை பேக்கிங்கு, அப்புறம் வந்து இந்த மாதிரி டாய்ஸ் ஐட்டம்ஸ் பேக்கிங் ஒர்க் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். அது போக நம்ம கோல மாவு, இந்த மாதிரி கோல மாவு பேக்கிங் எப்படி வீட்டில் இருந்தே பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கோம். இதில் என்ன ப்ராஃபிட் என்னெல்லாமே இதான். இப்போ 2-3 வீடியோ நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். பார்க்காதவங்க நம்ம சேனலை போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி பேக்கிங் ஒர்க் பண்ணினதை எப்படி நம்ம வந்து கடைகளுக்கு போய் சேல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இதை நம்ம வீட்டில் வச்சே நம்ம பேக் பண்ணிட்டோம். பேக் பண்ணதுக்கு அப்புறம் அதை நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ்க்கு, நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் நீங்கள் வண்டி ஓட்ட தெரியும்னா 5 கிலோமீட்டருக்கு நீங்கள் உங்களை சுற்றி எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு தெருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கடை இருக்க தான் செய்யும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், பக்கத்தில் 5 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு கொண்டுட்டு போய் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்மகிட்ட என்ன ஐட்டம்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சேல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்கள் சேல் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க வாங்கிப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய கஸ்டமரை நீங்கள் பிடிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கிங் ஒர்க்கை வந்து நம்மளுக்கு ஒரு 5 கடை பிடிச்சிருக்கோன்னா அவங்களையே வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வேறு என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கலாம். யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொசு ஊதுபத்திலாம் நீங்கள் வந்து பல்காக எடுத்துகிட்டு வரலாம். ஒரு அட்டைப்பெட்டிக்கு ஒரு பல்காக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 10 பீஸ் 20 பீஸ் அப்படி வந்து ஹோல்சேல் கடையில் போய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. இதையே வந்து நீங்கள் ஒரு 10-20ன்னு எடுத்தால் உங்களுக்கு வந்து லாபம் இருக்காது. அதே இது நீங்கள் ஒரு பெட்டி நிறைய ஒரு பெட்டி அந்த மாதிரி கணிசமாக நீங்கள் வந்து இந்த கொசு ஊதுபத்தி, இந்த மாதிரி அட்டைகள், அப்புறம் வந்து பேட்ரி, அப்புறம் எல்லா ஷாப்லேயுமே இப்போ கோன் மெஹந்தி வச்சுருக்காங்க, மெஹந்தி அந்த மாதிரி, அப்புறம் ஊதுபத்தி அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் நீங்கள் வந்து பல்காக ஒரு பெட்டி நிறைய ஒரு பெட்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பல்காக, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோன் எடுக்கிறீங்கன்னா கோன் வந்து ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் அப்போ ஒவ்வொரு பாக்ஸுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோல்சேல் கடைக்கு மாதிரியே நீங்களும் கொடுக்கலாம். இல்லை ஒரு 20 ருபீஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் ஏன்னா கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு பெட்டியாக எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ரேட் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. கம்மி பண்ணி கொடுக்கும்போது இப்போ இந்த ஒரு ஐட்டத்துக்கே சொல்கிறேன். அப்போ இந்த ஒரு ஐட்டத்தை வந்து ஒரு கடைக்கு கொண்டு நீங்கள் இந்த அட்டையெல்லாம் சேல் பண்ணும்போது அது கூடவே இந்த மெஹந்தி, பேட்ரி, கொசு ஊதுபத்தி, அப்புறம் சூடம், இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே நீங்கள் பல்காக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் போகக்கூடிய கடைகளில் வந்து நீங்கள் வந்து இதுக்கு மேலே ஒரு அட்டைக்கு மேலே 10 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி மார்ஜின் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் வாங்கலாம். நீங்கள் வந்து இப்போ இதே இதை வந்து நீங்கள் உங்கள் கடையில் வச்சு விற்கணும்னா குறைஞ்சது அது 3 மாதம் ஆகும். இதே இது நீங்கள் கடையில் கொண்டு போய் சேல் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா டக்குன்னு நீங்கள் போட்ட ப்ராஃபிட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வச்சு 15 ரூபா வச்சு கிடச்சிரும். இது வந்து நம்ம பல்காக எடுக்கும்போது மட்டும்தான் இந்த லாபத்தை நம்ம வாங்க முடியும். அதே இது அங்கேருந்து நம்ம கொஞ்சமாக நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம வந்து கடைகளுக்கும் கடைக்காரங்களுக்கும் மார்ஜின் இருக்கிற மாதிரி நம்ம கொடுக்கணும், நமக்கும் அதில் ப்ராஃபிட் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஐட்டத்தையுமே வந்து இப்போ நீங்கள் மெஹந்தி வாங்கினீங்கன்னா அது ஒரு பெட்டியாக வாங்கணும். இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா பல்காக ஒரு பாக்ஸாக வச்சுருப்பாங்க, பேட்ரி அந்த மாதிரி பாக்ஸாக எடுக்கணும். கொசு ஊதுபத்தினா அதுவும் ஒரு பாக்ஸாக எடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பல்காக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். கடை கஸ்டமர்களுக்கும் ப்ராஃபிட் நிறையவே கிடைக்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். பல்காக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கும் ஒரு ஐட்டத்தை வந்து நீங்கள் வந்து கடைக்காரங்களுக்கு கொடுக்கும்போது 20 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக சேல் பண்ண முடியும். அப்படி நீங்கள் ஒரு 10 ஷாப்ஸை வந்து நீங்கள் பிடிச்சி வச்சிங்கனாலே அவங்களுக்கு தேவையான ஐட்டத்தை எல்லாம் நம்ம மொத்தமாக பல்காக எடுத்து நம்ம சேல் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு சின்ன ஐட்டங்களாக முதலீடு போட்டு எடுக்கிற மாதிரி ஐட்டங்களை எல்லாம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நம்ம சேர்ந்து பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய
பொருட்கள் அவங்களுக்கு தேவையானது ஒரு 10 கடையை 15 கடையாக மாற்றுறது நம்மளோட கையில் தான் இருக்குது, நம்மளுடைய டேலண்ட் தான். இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, இப்போ கடுகு ஜீரகம் எல்லாமே அட்டை பண்ணுறீங்க, அதுவே பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கடைகளில் இருக்கக்கூடிய ரேட்டிலேருந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஒரு 10 வீடை நீங்கள் பிடிச்சிங்கன்னா அதுவும் அவங்க உங்கள்கிட்ட வாங்குற மாதிரி இருக்கும். கோலமாவு எப்படி இருந்தாலும் உங்களை வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவங்களாம் வாங்க தான் செய்வாங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்குலாம் அந்த வந்து தகவலை கொண்டு கொடுத்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது, இது ரேட்டு இவ்வளோ தான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லும்போது அவங்க எல்லாம் உங்கள்கிட்ட வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே கூட நிறைய பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போமே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடச்சிருக்கும். இப்போ டூத் ப்ரஷ் இருக்குது, டூத் ப்ரஷ் எல்லாம் நீங்கள் பல்காக எடுத்துகிட்டு வந்து ஒரு 10 ஷாப் நீங்கள் பிடிச்சிங்கன்னா 10 ஷாப்லேயும் நீங்கள் ஒரு அட்டையாக கொண்டு சேல் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு அட்டைக்கு மேலே 20 ருபீஸ் வச்சு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் மொத்தமாக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு ரேட் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் கடைக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு நியாயமான ரேட்டில் நீங்களும் சேல் பண்ண முடியும். உங்களுக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும், கடைக்காரங்களுக்கும் ப்ராஃபிட் கிடைக்க மாதிரி கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் பல்காக எடுத்துகிட்டு வரணும், அதுதான் மெயின் விஷயம். நீங்கள் பல்காக எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு 10 கடையை மட்டும் நீங்கள் பிடிச்சி வச்சாலே போதும். அதுவே உங்களுக்கு ரன்னிங்கில் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு வந்துட்டீங்க, இப்படி என்கிட்ட இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணும்போது நம்ம அந்தந்த கடைக்கு என்னென்ன கேட்குறாங்களோ அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். இதுக்கு மெயினாக வந்து வண்டி ஓட்ட தெரியணும். வண்டி ஓட்ட தெரிஞ்சுன்னா இதை நம்ம வந்து பல்காக கொண்டு போய் ஒரு இடத்துல சேல் பண்ணிட்டு ரூபா வாங்கிட்டு வந்துடலாம். இது போக வந்து நம்ம வேறு என்ன பண்ணலான்னா இந்த கார்ன் சிப்ஸு, வீல் சிப்ஸு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் மொத்தமாக நீங்கள் வந்து பல்காக எடுத்துகிட்டு வரலாம். எங்கே இருக்குது கனி? என்ன இருக்குது? இந்த மாதிரி கார்ன் சிப்ஸ்லாம் வந்து 1 கிலோ, வீல் சிப்ஸு, அப்புறம் வந்து பேட் அப்பளம், கலர் அப்பளம், ஒயிட் கலர் அப்பளம், இதெல்லாம் நீங்கள் பல்காக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மொத்தமாக அதை ஃப்ரை பண்ணி பாக்கெட் போட்டு நீங்கள் கடைகளுக்கும் ஒரு 10 கடைக்கு அந்த நம்ம சொன்னோம்ல பிடிச்சி வச்சுருக்க 10 கடையிலையும் அவங்களுக்கு என்னென்ன ஐட்டங்கள்லாம் தேவைப்படுறது, அவங்க கடையில் வியாபாரத்தை விட்டுக்கிட்டு வெளியே கடையில் போய் எதெல்லாம் ஹோல்சேலில் வாங்குறாங்க அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க நிறைய ஒரு சோப்புங்கிறதுக்கு அது இது எல்லாத்துக்குமே வேண்டி அவங்க கடையை விட்டுட்டு போய் மொத்தமாக போய் வாங்குறதுக்கு அவங்க போகிறத நீங்கள் ஒரு 2-4 கடையை பிடிச்சிட்டிங்கன்னா கூட அந்த 4 கடைக்கும் தேவையான பொருளை நீங்கள் மொத்தமாக பல்காக நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கும் மார்ஜின் வச்சு அவங்களுக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு 10 கடையை பிடிச்சா கூட கண்டிப்பாக அது ரன்னிங்கில் இருந்துகிட்டே இருக்கும். அது போக நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கும் நம்ம சொன்னோன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும்போது அவங்க நம்மகிட்ட தான் வாங்குவாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் போய் வாங்குறத அப்படி நமக்கு ஒவ்வொரு ஆளையாக வளர்த்து கொண்டுட்டு வரக்கூடிய ட்ரிக்கு தான் இது. நீங்கள் ரேட்டும் கம்மி பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரேட்டும் கம்மி பண்ணி குவான்டிட்டியும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கஸ்டமர்ஸ் வந்து உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. இது போக நீங்கள் வந்து வேறு என்ன ஐடியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் வந்து இருக்குது நம்ம சேனலில். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த டாய்ஸ்லாம் வந்து 90 கிட்ஸ் டாய்ஸ்லாம் எங்கே கிடைக்கும், எங்கே வாங்குவீங்க, கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக நான் அந்த ஷாப்பில் போய் வீடியோ எடுக்கும்போது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த இடம் வேணால் நான் சொல்கிறேன், மதுரையில் இருக்குது. இந்த மாதிரி குட்டி 90 கிட்ஸ் சாக்லேட்லாம் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் ஆனால் வந்து அங்கே போய் தான் நீங்கள் பார்த்து தான் எடுக்கணும். பார்த்து நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் போய் பார்த்து எடுத்து அவங்கள்ட்ட பேசி ரேட்டு உங்களுக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும், கடைக்காரங்களுக்கும் அதை நம்ம பேக் பண்ணி விற்கும்போது அந்த ப்ராஃபிட் கிடைக்குமாங்கிறத நீங்கள் வந்து மதுரையில் இருக்குது, பாரிஸில் இருக்குது, வண்ணாரப்பேட்டையில் இருக்குது, எந்த ஊரில் இருந்தாலுமே எந்த ஊரில் யார் இருந்தாலுமே நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தை இருக்கும், பெரிய ஹோல்சேல் கடையெல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள்னு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பக்கத்தில் யார்கிட்ட நீங்கள் விசாரித்தாலும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் நாகர்கோயிலில் இருக்கலாம், கன்னியாகுமரியில் இருக்கலாம், திருநெல்வேலியில் இருக்கலாம், இல்லை வேறு மதுரையில் இருக்கலாம், கோயம்புத்தூரில் இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு ஹோல்சேல் கடைன்னு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அந்த கடையில் போய் நீங்கள் வந்து கேட்டு விசாரிச்சிங்கன்னா இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட இப்போ மசாலா ஐட்டத்துக்கு மட்டும் விசாரித்து போயிட்டீங்க, இப்போ நீங்கள் அவங்கக்கிட்டே கேட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து ஹோல்சேலுக்கு எங்கே கிடைக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த லைன்லேயே தான் பக்கத்தில் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு எடுத்து நீங்கள் வந்து மொத்தமாக பல்காக எடுத்து நீங்கள் வீட்டில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம தனியாக தான் ஷாப் ஓப்பன் பண்ணணுன்னே கிடையாது, வீட்டிலே ஸ்டோர் பண்ணி நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவங்களையும் ப்ளஸ் நமக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சதுன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடியவங்களையும் நம்ம கவர் பண்ணலாம். நம்ம இதே தொழிலை வந்து நல்லாவே வளர்த்து கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம வந்து என்ன செய்யலாம், இப்போ இந்த எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஒரு விஷயத்தையே எடுத்துக்கோங்களேன்.
இந்த விஷயம் இதில் இந்த 1 kgல வந்து நமக்கு ஒரு 60 ரூபாய் கிடைக்குது லாபம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், 60 ரூபாய் கிடைக்குது. அப்போ இதேமாரி மசாலா அட்டையில் மட்டும் எத்தனை வகையான மசாலா ஐட்டங்கள் இருக்குதுன்னு பார்த்துங்க. 10 25 ஐட்டத்துக்கு மேலவே இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு 3 பேரை வேலைக்கு வச்சுட்டு அவங்கள வந்து பேக் பண்ண சொல்லலாம். பேக்கிங் ஒர்க் எல்லாம் அவங்க முடிச்சு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து ஒரு 3 நாள் பேக்கிங் ஒர்க்குக்கு ஆள் போட்டு நீங்கள் மொத்தமாக அதை பேக் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா நீங்கள் ஒரு நாள் கொண்டு போய் நீங்கள் டெலிவரிக்கு நீங்கள் வந்து மொத்தமாக பண்ணிட்டு வந்துடலாம். திருப்பி ஒரு 3 டேஸ்க்கு ஆள்களை வந்து இப்போ ஒரு ஐட்டத்துக்கு ஒரு ஆளுக்கு வந்து 300 ரூபாய் அந்த மாதிரி கூலி சேல்ரி மாதிரி நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து அவங்கள வந்து பேக்கிங் ஒர்க்கு ஒரு 3 டேஸ் வச்சு ஆள்களை வச்சு கூட நீங்கள் பேக் பண்ணலாம். 3 டேஸ்க்கு ஒரு 3 பேரை போட்டிங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி பேக்கிங் ஒர்க்லாம் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க. ஒரு நாள் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், அவ்வளோ கடைகளுக்கும் சேல் பண்ணலாம். அது போக வேற என்னெல்லாம் கடைக்காரங்க வெளியே போய் வாங்குவாங்க. அப்போ அவங்களோட டைமிங்கை வந்து அவங்க சேவ் பண்ணிட்டு கடையில் இருக்கிறதுக்குள்ள டைமிங்கை தான் அவங்களும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் ப்ராஃபிட் வச்சு கொடுக்கறதா இருந்தால் அவங்க உங்களை விட்டு போகவும் மாட்டாங்க, உங்கள்கிட்ட தான் கண்டிப்பாக வாங்குவாங்க. இதை மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம், மிச்சர், காராச்சோ அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறையவே இருக்குது. அந்த மாதிரி ஐட்டங்களை நீங்களும் பல்காக எடுக்கலாம். பல்கானா ஒரு 3 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி நீங்கள் பல்காக எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு 3 பேரை வந்து 2 பேரையாவது வேலைக்கு வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்கள ஒரு 2 நாள் வச்சு நீங்கள் பேக் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா, பேக் பண்ணதுக்கு ஆள் போட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 200 ரூபாய் வச்சு 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் தான். அப்போ ஒரு ஐட்டத்துலேயே உங்களுக்கு எப்படி இருந்தாலும் 200 ருபீஸ் ப்ராஃபிட் இருக்கும். அப்போ 10 ஐட்டத்தை அவங்க வந்து ஒரு 2 டேஸ் 3 டேஸில் அவங்க பேக்கிங் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அதை கடையில் போய் சேல் பண்ணுறது மீதி எல்லாம் உங்களுக்கு லாபத்தில் வரும். இந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை பண்ணாமல் 10 விதமான ஐட்டங்களை எடுத்து நம்ம பேக் பண்ணி நம்ம கொஞ்சம் வளர்த்து கொண்டுட்டு வந்துட்டோம்னா நம்மளும் வேலைக்கு வந்து ஒரு ஆள் 2 ஆளை வச்சு நம்ம பண்ண ஆரம்பித்தோன்னா நம்ம கொஞ்சம் பேக்கிங் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒர்க்கில் உள்ள கணக்குகளை பார்க்கறதுக்கு நம்ம ரெடி ஆகலாம். ஆனால் முதல்ல இதெல்லாம் வளர்த்து கொண்டுட்டு வர்றது வரைக்கும் நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்பவே கஷ்டப்படணும். ஏன்னா நம்ம 1 கிலோலேருந்து பிகினர்ஸ்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறத கூட போன மசாலாட்டை வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். நம்மளுடைய பேச்சு திறமையும் நம்ம வந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒரு நாள் வந்து வாங்குவாங்க, அப்புறம் இதை வந்து நாளைக்கு தரேன்னு சொல்லுவாங்க காசு. அப்போ நம்ம விட்டு பிடிக்க வேண்டியதான், சரி நாளைக்கு தாங்கனே அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டியதான். திருப்பி அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கஸ்டமர்ஸையும் நம்ம விடாமல் பிடிக்கணும். இப்போ சிலவங்க வந்து நிறைய நம்மக்கிட்ட வாங்குவாங்க, திடீர்னு கேட்பாங்க இதில் ஒரு 10 ரூபா கம்மி பண்ணிக்கிங்களேன். நீங்கள் அந்த 10 ரூபாய்க்கு வந்து கரார் பேசிட்டு இருக்காமல் சரிங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த இடத்துல சரின்னு விட்டுட்டு வேற ஒரு ஐட்டத்தில் நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம விட்டுறணும். அப்போந்தான் ஒரு கஸ்டமரை கூட விடாமல் நம்ம வளர்த்து கொண்டுட்டு வர முடியும். இதுதான் நம்ம தொழில் ட்ரிக்கு, எல்லாமே இதுதான். நீங்கள் எல்லா ஐட்டமுமே இந்த மாதிரி கடைக்காரங்களுக்கு தேவையான ஐட்டங்கள்னு நீங்கள் வித்தியாசமாக யோசிக்கலாம். பலூனு, கற்பூரம், எல்லா ஐட்டமே நம்ம கடையில் நெய் பாக்கெட் எல்லாமே வாங்குகிறோம். எல்லாத்தையுமே நீங்கள் பல்காக எடுத்தீங்கன்னா ஹோல்சேலில் கொடுக்கக்கூடிய ப்ராஃபிட்டை கடைக்காரங்களுக்கு உங்களால் கொடுக்க முடியும். அவங்க வந்து ஒரு 1000 ஐட்டத்தை வச்சுருக்காங்கன்னா நம்ம 10 ஐட்டத்தை வந்து கடைக்காரங்களுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம யோசிக்கலாம். இது நம்ம வீட்டில இருந்தே பண்ண முடியும். நம்ம தொழிலை வளர்த்து கொண்டுட்டு வந்தால் நம்மளும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேரை வேலைக்கு வச்சு கூட பார்க்கறதுக்கு நம்மளால முடியும். ஆனால் முதல்ல வந்து நிறைய கஷ்டப்பட்டு பட்டு தான் நம்ம தொழிலை வளர்த்து கொண்டுட்டு வர முடியும். உங்களுடைய விடாமுயற்சியாக நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்களும் வீட்டிலேருந்தே ஒரு பிஸ்னஸ் மேனாகவே ஆகலாம். ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு பேக்கிங் ஒர்க்கு வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பாய், see you, take care.